என்ன பிரசாத் மச்சான், இந்த உலகத்துல இவங்க 2 பேரும் தான் ரொம்ப நல்லவங்க. இவங்கள மட்டும் தான் நான் நம்புவேணும் பெருசா பீத்துனீங்க. இப்ப பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க, இப்ப யார நம்புவீங்க? இல்ல இதுக்கு மேலே சும்மா ஓடக்கூடாது. ஓடிட்டாங்களே, சிக்கி இருந்தாங்க. ஒரு வழி பண்ணிருக்கலாம். எங்க போயிருப்பாங்க? என்ன பிரசாத், உங்க மானசீக குரு ஜோசியன உங்க உயிர் மச்சனனு இந்த ஏரியாவிலே இல்ல. உயிருக்கு பயந்துட்டு ஓடி போயிட்டாங்க. எப்படி இருப்பாங்க? இங்க பாருங்க, நடந்தது என்ன, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. நீங்க அண்ணனா வந்த நாள்ல இருந்து உங்க தம்பி உங்க நன்மைக்காக தான் எல்லாமே செஞ்சாரு. ஆனா நீங்க எதையுமே புரிஞ்சுக்க தயாரா இல்ல. யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு உங்களை சுத்தி ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டீங்க. அதுக்குள்ள வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களை சுத்தி நடக்கிற தப்பெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்காக உங்க தம்பி எத்தனையோ தடவை முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த ஜோசியம் பேச்சை கேட்டு உங்க தம்பியை நீங்க தள்ளி வச்சீங்க. நீங்க தப்பான ஆளுங்களோட தப்பான பாதையில போறீங்கன்னு தெரிஞ்சோடனே நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது சொல்ல வந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே நீங்க தள்ளி வச்சீங்க, உங்க பொண்டாட்டி உட்பட. இனிமே நீங்க தள்ளி வைக்கிறதுக்கு ஆளு யாருமே பாக்கி இல்ல. நீங்க தான் எங்களை தள்ளி வச்சீங்களே தவிர நாங்க யாருமே தள்ளி நிக்கல. உங்க நல்லதுக்காக எங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தோம். அந்த முயற்சியில ஒரு பகுதி தான் எங்க அப்பாவோட காசை வச்சு உங்க நிலத்தை விற்க விடாம தடுத்தது. எல்லாத்தையும் மீறி நீங்க நிலத்தை வித்து இருந்தீங்கன்னா நில மோசடி கேஸ்ல நீங்க ஜெயிலுக்கு போயிருப்பீங்க. எங்க முயற்சியோட இன்னொரு பகுதி அந்த ஜோசியனோட சிஷ்யங்க கிட்ட இருந்து காஜாவும் சம்பந்தமா கைப்பற்றி வந்த இந்த வீடியோ ஆதாரம். இன்னும் அந்த அன்னதாண்டவத்தை கண்டுபிடிச்சு நீங்க இழந்த பணத்தை மீட்கிற முயற்சி ஒண்ணுதான் பாக்கி. உங்க தம்பியும் நெல்லி அப்பாவும் அதுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுலயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த நாச்சி முத்துவ நீங்களே நேர்ல பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. இதுல மகாப்பட்ட பாடு எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க பண்ற தப்பு எல்லாத்தையுமே பக்கத்துல நின்னு பார்த்துட்டு எதையுமே உங்ககிட்ட சொல்றதுக்கான சுதந்திரம் இல்லாம மனசுக்குள்ளே புழுங்கிட்டு இருந்தாங்க. அவ ஜோசியத்து மேல நீங்க வச்சிருந்த நம்பிக்கையில பாதி உங்க பொண்டாட்டி மேல வச்சிருந்தீங்கன்னா உங்க நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். இனிமேலாவது அவளை புரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லாதீங்க. சும்மா இருங்க. அந்த புள்ள இந்த வீட்ல இருந்தா தானே வெளியே போக சொல்லுவீங்க? அந்த புள்ள இந்த வீட்ல இருந்ததெல்லாம் போதும். நான் கூட்டி போய் நான் என் வீட்ல இருக்க வச்சுக்கிறேன். ஏய் சம்பந்தம், என்ன இது? எல்லாம் சரியாயிட்டு வரும்போது எதுக்கு இப்படி பேசுற? ஏக்கா சும்மா இருங்க. இவர் என்ன பெரிய இது? எவ்வளவு பாடாப்படுத்தி இருக்காரு இந்த புள்ளைய போட்டுக்கிட்டு. என்ன பெரிய காசு, பெரிய காசு. இவரோட காசை இவரே வச்சுக்கிட்டான். இவர் என்ன வேணாலும் பண்ணட்டும், யாருமே எதுவுமே கேட்க மாட்டான். என்ன பெரிய ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு? நான் கேக்குறேன், தெரியாம தான் கேக்குறேன். இவர் பண்ற மாதிரியே என் தங்கச்சி இவரை பண்ணா இவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரா? யாருக்குக்கா வேணும் இவர் காசு? இவர் காசு வேணா இவரை வேணா எங்களுக்கு. எனக்கு என் தங்கச்சி நிம்மதியா இருந்தா போதும். என் தங்கச்சியை நான் கூட்டிட்டு நான் போறேன். சம்பந்தம், ஒலை கொதிக்கும் போது சட்டியை உடைச்ச மாதிரி ஏதாவது பண்ணிடாத. இல்லம்மா, ஒலை கொதிக்கும் போது சட்டியை உடைச்சது சம்பந்தம் மாப்பிள்ள இல்ல, பிரசாத் தான். அவனுக்கு எதுவுமே புரியலம்மா. பூனை கண்ணை மூடினா உலகம் இருண்டு போச்சுன்னு நினைக்கிற மாதிரி ஒட்டுமொத்த உலகமும் இவன் நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு இவன் கணக்கு போட்டுட்டான். அப்படி இல்லைன்னு தெரியும் போதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை திருத்திக்காம உலகத்தையே திருத்தறதா நினைச்சு தன்னையே ஏமாத்திக்கிட்டான். இவன் ஏமாத்தவனாரதான் இருந்துட்டு போறான். ஆனா இவனுடைய முட்டாள்தனத்தினால எத்தனை பேரை நோகடிச்சிருக்கான். எல்லாரையும் நோகடிச்சு எல்லாரையும் காயப்படுத்தி கடைசியில இவனே காயப்பட்டு நிக்கிறானே. இங்க பாருமா, எங்களை வேண்டான்னு சொன்னா அதுல தப்பு இல்ல. நாங்க பண்ணதுலயும் ஒரு தப்பு இருந்துச்சு.
அந்த தப்புக்கான தண்டனை கிடைச்சதா நினைச்சு நாங்க சமாதானமாயிட்டோம். ஆனா கோபிய தள்ளானே மாய்வன், அதுல ஏதாவது நியாயம் இருக்கா? கோபிய வேண்டான்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? ஜோசியம். முயற்சியும் மெய் வருத்தம் தான் தர வேண்டிய கூலிய தருன்னு புரியாம ஜோசியத்தை நம்பி மந்திரத்தினால மாங்கா விடுன்னு நினைச்சு சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். இவ பண்ணது எல்லாமே தப்புதாம்மா. சரியான காரியம் ஒன்னாவது பண்ணிருக்கானான்னு தேடி தேடி பார்த்தாலும் எதுவுமே கிடைக்கலையேம்மா. தான் தப்பு எல்லாத்தையும் இவன் உணரணும், மனசு வருத்தப்படணும். செஞ்ச தப்புக்கு எல்லார்கிட்டயும் இவன் மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் இவன் இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும். அதனால மகா, சம்பந்தம் மாப்பிள சொல்றதா சரி. உன் அருமை தெரியாதவன் கூட நீ வாழ்ந்து என்னமா பிரயோஜனம்? உன் அருமை தெரிஞ்சு உன்னை தேடி வந்தா அப்புறம் நீ வாழு. வா வாங்க எல்லாரும் போலாம். மாமா, என்ன மாமா இது? அத்தனை தனியா விட்டுட்டு நாம எப்படி? அவரு புரியாம சில தப்புகள் பண்ணிருக்கிறாரு. ஆனா இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறது சரியில்லை மாமா. இல்லம்மா, இது தண்டனை இல்ல. அவன் செஞ்ச தப்பே எல்லாம் அவன் அசப்போட்டு பாக்குறதுக்கு நாம அவனுக்கு கொடுக்கிற அவகாசம் இது. அவன் யோசிக்கட்டும்மா. தனியா இருந்து எல்லாத்தையும் யோசிக்கட்டும். எல்லாரையும் தள்ளி வைக்க நினைச்சவன நாம தள்ளி வைப்போம். காசு பணத்துக்காக குடும்பம் இல்ல, குடும்பத்துக்காக தான் காசு பணங்கிறத அவன் உணரட்டும். அப்படி உணர்ந்து நாம வேணும்னு நினைச்சு அவன் வந்தான்னா அப்ப நாம அவனை தள்ள போறது இல்லையே. எனக்கு அவன் தப்பு பண்ணது என்னமோ வாஸ்தவம் தான். அதுக்காக புள்ள மனசொடைஞ்சு போயிருக்கிற இந்த நேரத்துல அவனை தனியா விட்டுட்டு போலான்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துலங்க நியாயம்? இங்க பாரு ராணி, இவன் தொலைஞ்சு போறதும் அப்புறமா திரும்பி வர்றதும் இவன் வாழ்க்கையில ஒண்ணும் புதுசு இல்லையே. மீனாட்சி அம்மா மகனா தொலைஞ்சான், அப்புறம் திரும்பி வந்தான். நம்ம மகனா தொலைஞ்சான், திரும்பி வந்தான். அதே மாதிரி அந்த ஜோசியக்காரனால நம்ம எல்லாரையும் விட்டு தொலைஞ்சு போயிருக்கான், திரும்பியும் வருவான். ஆனா அவன் அப்படி திரும்பி வரும்போது மறுபடியும் தொலைஞ்சு போகாதவனா அவன் திரும்பி வரணும். அப்படி அவன் திரும்பி வரணும்னா அவன் யோசிக்க. தனிமையும் அவகாசமும் அவனுக்கு ரொம்ப அவசியம். இப்பவும் நாம அவனுக்கு நன்மைதான் செஞ்சிருக்கோம். நீ கவலைப்படாம வா, போலாம். வா மலர், மகா, கீதா, காஜா, மாப்பிள வாங்க போலாம். எடுத்துட்டு வா. வா மகா, அவன் யோசிக்கட்டும். வா. அண்ணே, புதுவையில விட்டு அப்படி இப்படி நகர மாட்டீங்க. இன்னைக்கு அதிசயமா நேமத்தாம்பட்டி வரைக்கும் வந்திருக்கீங்க, என்னண்ணே? ஏய், நான் பொண்ணு எடுத்த ஊர்ரா. என் மாமியா வீடு இங்கதான் இருக்கு. மச்சின மாதிரிலாம் இங்கதான் இருக்காங்க. சின்ன மச்சின மக பெரிய பிள்ளை ஆயிருச்சு. அத்தகாரி தான் வந்து சடங்கு கழிக்கணும்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்ல, பொண்டாட்டியை கூட்ட வர மாதிரி ஆயிப்போச்சு. தம்பியார வீட்டு விசேஷத்துல கலந்துக்கலன்னு வச்சுக்க, என் பொண்டாட்டி குறவளைய கடிச்சு துப்பிடுவாப்பா. அண்ணே, ஊரெல்லாம் உங்களை பார்த்து மிரள்றாங்க, நீங்க போய் அக்காவை பார்த்து மிரள்றீங்களானே? பயப்பட கூட நம்ம மிரட்டலாம், பயப்படாத விட நாம தான் மிரளணும். குடும்பம் நடத்தணும்ல. என்னண்ணே?
அண்ணே, என்ன ஆச்சு? ஹலோ நான் பார்த்துக்கிறேன் சரி ஓகே சரி நான் பார்த்துக்கிறேன். அண்ணே என்னண்ணே இவங்களை கண்டா பதுங்குறீங்க? அவன் யாருன்னு தெரியுமாடா? யாருன்னு தெரியாதுண்ணே. யாருண்ணே? அவன் பேர் தான்டா அண்ணதாண்டவன், என் பழைய கூட்டாளி. என்னண்ணே பழைய கூட்டாளிங்கிறீங்க? போய் பேச வேண்டியதானே, பதுங்குறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ இங்கே இருந்து யாராச்சும் வராங்களான்னு பார்த்துக்க, நான் வந்துடுறேன். சரிண்ணே, நீ இங்கே போயிட்டு இரு. வாங்க. ஒவ்வொரு தடவையும் வெளியே போயிட்டு வந்து இந்த பணம் இருக்கான்னு பாக்குறதுக்குள்ள ஒரே படபடப்பாயிரு போயிருது. ஒரே நேரத்துல 4 கோடி ரூபாய் என் கையும் ஓடல காலும் ஓடலும். பணம் என் பணம் என் பணம் என் பணம் என் பணம் என் பணம் பணம் 4 கோடி ரூபா என் பணம் என் பணம் என் பணம் என் பணம் பணம் என் பணம். அண்ணே, என்னண்ணே? பேசுங்க. அண்ணே, அன்னதாண்டவத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாண்ணே? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அப்புறம் ஏன்னா ஒளிஞ்சு பாக்குறீங்க? டேய், அவன் ஒளிச்சு வச்சிருக்க விஷயத்த நாம கிளப்புற வரைக்கும் நாம அவனை கண்டு ஒளியத்தாண்டா வேணும். அண்ணே ஒண்ணுமே புரியலண்ணே. டேய், ஒரு பெரிய வேலை வந்துருக்கடா பெருமாள். கச்சிதமா திட்டம் போட்டு முடிச்சோன்னு வச்சுக்க, இந்த மாதிரி 5க்கும் 10க்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ண அவசியமே இல்லடா. நாம எங்கேயோ போயிடலாம். அண்ணே புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணே. அந்த அன்னதாண்டவத்தை வச்சு நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்காண்ணே? அன்னதாண்டவத்தை வச்சிருந்தா நமக்கு ஆதாயம் இல்லடா. ஆ அன்னதாண்டவ கதையை முடிச்சாதான் நமக்கு ஆதாயம். அண்ணே என்னண்ணே சொல்றீங்க? வா சொல்றேன். டேய், அன்னதாண்டவம் காரக்குள்ள ஒரு பெரிய பார்ட்டியோடைய தலையை தடவி பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு வந்துட்டான்டா. வெளியில தெரியாம காசை கொண்டாந்து இங்க பதுக்கி வச்சுக்கிட்டு இங்க தலைமறைவா இருக்கான்டா. அவனை மேல அனுப்பிச்சிட்டோன்னு வையி, அப்புறம் அவன் அடிச்சுட்டு வந்த மொத்த அமௌண்ட் நமக்கு தான்டா. அண்ணே ஏதோ கட்ட பஞ்சாயத்து அடிது மிரட்டல்னு சின்னதா பண்ணிட்டு இருந்தோம், இப்போ கொலகலங்கிறீங்க. என்னண்ணே மாட்டிட்டேன், என்ன பண்றது? மாட்ட மாட்டோம்டா பெருமாள். பழியை ஏத்துக்கிறதுக்குன்னு 2 முக்தா பயில சிக்கியிருக்காங்க. காரக்குடிக்காரங்க, ஒருத்தன் ஜோசியன், இன்னொருத்தன் அவன் எடுப்பு. அன்னதாண்டவன் இந்த பணத்தை அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டு கொடுத்து அவங்க தான்டா. ஆனா அவங்களுக்கே தெரியாம அன்னதாண்டவன் மொத்த பணத்தை இங்க கொண்டாட்டான். அன்னதாண்டவத்தை கண்டுபிடிச்சு கொடுங்க, காசு தரோம்னு சொல்லி ஏன்ட்டே வந்து கேக்குறாங்க. அன்னதாண்டவத்தை கண்டுபிடிச்சாச்சு, காசு எனக்கு, கொலப்புலி அவங்களுக்கு. கதை முடிஞ்சு. அண்ணே நல்லா தான் இருக்கு, ஆனா இது சரிப்பட்டு வருமானே? கரெக்டா திட்டம் போட்டா எல்லாம் சரியா வரும் பெருமாள். நான் போடுறேன் பாரு திட்டம். காசு என்ன போறது நானு, கம்பி என்ன போறது அவனுங்க. எப்படி அண்ணே வாடா. சூப்பர்ண்ணே. மலரு, பிரசாத் வீடியோ பார்த்தானா? என்ன சொன்னா? பாத்தாரு. பார்த்தானா? அவனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல? தெரிஞ்சிருச்சு. மகா, பிரசாத் வரல? இல்லம்மா, அவன் வரேன்னு சொல்லவும் இல்ல, நாங்க அவனை வான்னு கூப்பிடவும் இல்ல. என்னங்க நீங்க? இப்பதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல, அவனே சமாதானம் பண்ணி கூட்டு வந்திருக்கலாம்ல. ஏமா மலரு, மகா, நீங்களாவது ஏதாவது சொல்லி கூட்டு வந்திருக்கலாம்லம்மா. ஒருவேளை அண்ணனுக்கு என் மேல உள்ள கோபம் இன்னும் தீரலைன்னு நினைக்கிறேன். கோபி, அவனுக்கு எது தீரல எது தீர்ந்தது எதுவுமே எங்களுக்கு தெரியாது.
அவன் பண்ண தப்பெல்லாம் அவனுக்கு உரைக்கணுங்கிறதுக்காக அவன் அங்க தனியா விட்டுட்டு வந்திருக்கோம். என்னப்பா நீங்க அண்ணன் எதுக்கு தனியா விட்டுட்டு வந்தீங்க? உனக்கு அவனை பத்தி தெரியாது கோபி. அந்த ஜோசியனும் சுப்புவை பத்தி நான் இவ மகா எல்லாரும் அவ்வளவு தூரம் சொன்னோம். ஆனா அவன் எதையுமே கேட்காம ஜோசியனையும் சுப்புவை பத்தி தப்பா பேசினேன்னு அநியாயமா மகாவை வீட்டை விட்டு துரத்தி இருக்கான். மலர் வந்து எல்லாத்தையும் காட்டினதுக்கு அப்புறம் தான் உண்மையே புரிஞ்சிருக்கு. உண்மை எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிரு மகான்னு ஒரு வார்த்தை சொல்லணுமே. கல்லு பிள்ளையார் மாதிரி எல்லாம் நின்னுகிட்டு இருக்கான். இருக்கட்டும்பா, தாம் பண்ணது தப்புன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே அது தெரிஞ்ச உடனே யார்ப்பா தப்புன்னு ஒத்துக்குவாங்க? யாராலுமே உடனே ஒத்துக்க முடியாது. அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்லப்பா. அந்த அவகாசத்தை தான் அவனுக்கு நாங்க கொடுத்துட்டு வந்திருக்கோம் கோபி. அவன் நல்லா யோசிக்கட்டும், யார் தப்பு யார் சரின்னு அவன் நல்லா யோசிக்கட்டும். என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணிருக்கோம்னு அவன் யோசிக்கட்டும். அதுக்காக தான் அவனை தனியா விட்டுட்டு வந்திருக்கோம். இல்லப்பா, நீங்க பண்ணுனது சரியில்லை. பண்ணுன தப்ப உணர்றதுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணுங்கிறது சரிதான். ஆனா தனியா உட்காந்து புரிஞ்சுக்கட்டுங்கிறது அது தண்டனைப்பா. உன் பின்னாடி யாருமே இல்ல, இனிமே நீ தனியான ஆளு, நீ பண்ண தப்புக்கு நான் கொடுக்குற தண்டனைன்னு நீங்க சொல்லாம சொல்லிட்டு வந்திருக்கீங்கப்பா. ஒருவேளை அவர் தப்ப உணர்ந்தா கூட நம்மள வேணாம்னு சொல்லிட்டு போறவங்க மூஞ்சில நம்ம எப்படி முழிக்கிறதுன்னு சொல்லி அவர் வராமையே போயிட்டாருனா அதுவாப்பா நம்ம நோக்கம் இல்ல இல்ல கோபி. அவன் வரக்கூடாதுன்னா நாங்க நினைப்போம். இங்க உள்ளவங்க யாராவது அப்படி நினைப்பாங்களா சொல்லு? மாப்பிள சம்பந்தம் பிரசாத அடிக்க போனாரு. அவர் தங்கச்சி மகாவ பிரசாத் பந்தாடிட்டாருன்னு அவருக்கு அவர் மேல கோபம். அவர் கூட பிரசாத் திரும்பி வரக்கூடாதுன்னு நினைப்பாரா? பிரசாத் திரும்பி வரணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனா அவன் திரும்பி வர வேணாமா? அதே பிரசாத் அப்படியே திரும்பி வந்தான்னா அவனை நம்மளால தாங்கிக்க முடியாது. அதனால தான் அவனை அங்க தனியா விட்டுட்டு வந்தோம். அவன் யோசிக்கட்டும் கோபி, எது உறவு எது பகைன்னு நல்லா யோசிக்கட்டும். அவன் பண்ண தப்பெல்லாம் அவனுக்கு நல்லா தெளிவா தெரியணும். பெத்த அம்மாவை அம்மா இல்லன்னு சொன்னோமேன்னு வருத்தப்படணும். கூட பிறந்த தம்பிய பகையாளியா நினைச்சிட்டோமேன்னு வருத்தப்படணும். கட்டின பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்திட்டோமேன்னு அவன் கண்ணீர் விடணும். செஞ்ச தப்பெல்லாம் அவனை துரத்தும் போது நமக்கு எந்த இடம் பாதுகாப்புன்னு அவன் யோசிக்கட்டும். ஒரே ஒரு இடம் தான் அவனுக்கு பாதுகாப்பு. அவன் மேல அன்புள்ள நம்மளுடைய மனசு. அந்த இடத்துல அவன் பாதுகாப்பா இருக்கணும்னா செஞ்ச தப்புக்கெல்லாம் அவன் வருத்தப்படணும், மன்னிப்பு கேட்கணும். அந்த எல்லா விஷயத்துக்கும் நீ தயாராயிடு. அதுக்கப்புறம் வான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என்னப்பா இது? ஏப்பா, அவர் பண்ண தப்ப அவர் புரிஞ்சுட்டாருனால போதாதாப்பா? நான் பண்ண தப்பு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்கணுமாப்பா? அவர் மன்னிப்பு கேட்டா நம்ம மன்னிக்கணுமாப்பா? அப்படி நம்ம அவரை மன்னிச்சோம்னாக்க அன்பை பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு என்னப்பா யோகியதை இருக்கு? கோபி, கோபி, இப்படி ஒரு பேச்ச உன்னால மட்டும்தான் ஐயா பேச முடியும். என் பிள்ளை பிரசாத் பாவம்பா, அவன் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டான் ஐயா. ராணி, அவன் உணர்ந்துட்டாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அவன் எப்படி காட்டினா நமக்கு தெரியுமோ அப்படி காட்ட வேண்டாமா? அது உங்களுக்குங்க, உங்களை மாதிரி அப்பாக்களுக்கு. எதுதான் உங்களுக்கு தெரியும்? சந்தோஷத்தையும் துக்கத்தையும் வெளிப்படையா காட்டாதாக்க உங்களுக்கு தெரியும். பெத்த பிள்ளைங்களை நீங்க கண் பார்வைக்கு வெளியில வச்சு பார்க்கிறவங்க, உங்களோட கண் பார்வைக்கு வெளியில பிறந்த பிள்ளைங்க, உங்க கண் பார்வைக்கு வெளியில வளர்ந்த பிள்ளைங்க. எங்களுக்கு அப்படி இல்லைங்க. எங்களுக்குள்ள உருவானவங்க, எங்களுக்குள்ள வளர்ந்தவங்க, எங்களுக்குள்ள பிறந்தவங்க. எங்க பிள்ளைங்களோட ஒவ்வொரு அசைவை பத்தியும் அவங்க மனசை பத்தியும் எங்களுக்கு தெரியுங்க. அத பாக்குறதுக்கு உங்களை மாதிரி கண்ணு காது மூக்குன்னு தேவையில்லைங்க. எங்க மனசு போதுங்க, அது படம் போட்டு காட்டிடும். இத பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இதோ நிக்கிறாங்களே மீனாட்சி அம்மா, அவங்கள கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. எனக்கு புள்ளையா இல்லனாலும் பரவாயில்ல, உங்களுக்காச்சும் புள்ளையா இருக்கட்டும் தானே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தேன். நீங்க இருக்கீங்க, அவனை பாத்துக்கிறவங்க தானே என் மகனை உங்ககிட்ட விட்டுட்டு வந்தேன். இப்படி ஒத்தையில விட்டு வந்திருக்கீங்களம்மா. மீனாட்சி அம்மா, அவனுக்கு நல்ல புத்தி வரணுங்கிறதுக்காக தான் அவனை இப்படி தனியா விட்டுட்டு வந்தோம். ஏங்க, அவனுக்கு நல்ல புத்தி தாங்க, சகவாசம் தாங்க அவனை அப்படி கெடுத்துருச்சு. அந்த சகவாசத்தை என் மருமக தான் உடைச்சு எரிஞ்சிட்டால. இனிமே என்னங்க, அவனை கூட்டு வந்திருக்கலாம்லங்க. மகா, நீயா சொல்லிருக்க கூடாதம்மா? சொல்லணும் தான் நான் நினைச்சேன். ஆனா சொல்ற உரிமையில நான் இருக்கனா இல்லையான்னு தெரியாதப்போ எந்த உரிமையில தான் நான் சொல்லுவேன்? ஒரு மனுஷனை தன்னந்தனியா அழுக விட்டுட்டு இப்படி எல்லாரும் ஒன்னா நின்று அழுகிறதுக்கு அந்த மனுஷனை இங்க கூட்டு வந்திருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. ஏன் அது தோணல?
இல்ல மச்சான், அவர் வாயை திறந்து ஒரு வாரத்தை கூட பேசலையே. அதை பார்த்ததுல இருந்து அப்படியே அமைதியாவில் நின்றுட்டு இருந்தாரு. அதான் இருக்கட்டும் நான் கிளம்பி என்ன வந்துட்டேன். சம்பந்தம் பேசுற? இப்ப அவர் மனசு இருக்கிற நிலைமையில அவர் மனசுக்கு இதெல்லாம் புரியாது சம்பந்தம். எவ்வளவு அவ்வளவு பாதிப்புல இருப்பார் அவரு. நீங்க எல்லாம் செய்ய விட்டத நான் போய் செஞ்சுட்டு வரேன். எல்லாரும் இங்கே இருங்க, நான் போறேன். நான் போய் அண்ணன்ட்ட பேசுறேன். நான் அண்ணனை பார்த்து பேசி நான் அண்ணனை கூட்டு வரேன். இருங்க. வந்துடாதீங்க. அவன் வந்துருவான், என் பிள்ளை வந்துருவான்.